ஹலோ ஆல். கடந்த 20-30 வருஷத்துல லட்சக்கணக்கான மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல இருந்து ஒரு மெட்டல் அவங்கள காப்பாத்திருக்கு. ஆமாங்க, திடீர்னு நம்ம வீட்டில் ஏற்படுற மருத்துவ செலவா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸா இருந்தாலும் சரி, இல்ல வீடு வாங்கணும் இல்ல கார் வாங்கணும், இது போன்ற முக்கிய நிகழ்வா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு மெட்டல் உறுதுணையா என்னைக்குமே நின்றுருக்கு. அதுதாங்க கோல்டு. இப்போ கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒரு கம்பேரிசன் பண்றாங்க. நிறைய பேர் சில்வர் ஃபியூச்சர்ல கோல்டை ஓவர் டேக் பண்ணும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது நான் முற்றிலும் தவறுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. நான் முழுவதுமா சில்வர் பாத்தீங்கன்னா தவறுன்னு சொல்ல வரல. சில்வர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம். ஆனா லாங் டேர்ம்னு பார்க்கும்போது கோல்டு தான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ வாயில நான் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கோல்டை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு 1000 வருஷம் பழமையான ஹிஸ்டரிங்கிறது இருக்குங்க. நீங்க எந்த ஒரு மன்னர் ஒரு நாட்டு மேல படையெடுத்து போனாலும் பொன் பொருளை சூறையாடினார் அப்படிங்கிற மாதிரியான வேர்டை ஹிஸ்டரியில படிக்காம இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த பொன் அப்படிங்கிற அந்த கோல்டு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் சில்வர் அப்படின்ற ஒரு மெட்டல் கோல்டு ஓவர் டேக் பண்ணி ஃபியூச்சர்ல போகும், நல்ல வேல்யூ இருக்கும், சில்வர் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்னும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சரி, சில்வரை ஏன் எல்லாருமே இவ்வளோ டிமாண்ட் பண்ணி பேசுறாங்க, இதுக்கு ஃபியூச்சர்ல நல்ல டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சில்வர் பாத்தீங்கன்னா இவி இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லயும் பாத்தீங்கன்னா சில்வரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா சோலார் பவர் பேனல்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சில்வரோட பயன்பாடு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி பெரிய பெரிய கம்பெனியில இருக்கிற பெரிய பெரிய மெஷின்ஸ்ல பாத்தீங்கன்னா சில்வரோட பயன்பாடு அதிகமா இருக்கு. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா சில்வரோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரைஸ் ஆயிட்டே இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. இது பாத்தீங்கன்னா 100% உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது தான் நான் சில்வரை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா சில்வருக்கான டிமாண்ட் உண்மையிலுமே இருக்கு. அதனால மார்க்கெட் தங்கத்தை விட அது வேகமான பெர்சன்டேஜ்ல ஏறிட்டு இருக்கு அப்படின்றது உண்மை. ஆனா நீண்ட கால முதலீடு அப்படின்றத பத்தி யோசிச்சோம் அப்படின்னாலும், இல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சில்வர் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சாலும் நான் கண்டிப்பா வேண்டாம் தான் சொல்லுவேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு சில்வர் எடுத்துட்டு போயிட்டு உங்களால ஒரு பேங்க்ல அடகு வைக்க முடியாது. ஒரு பினான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப டஃபா இருக்கு ஃபேமிலியில அப்படிங்கும் போதோ, இல்ல ஒரு இடம் வாங்கலாம், இல்ல வீடு வாங்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் வீட்டுல அப்படின்ற மாதிரியான சந்தோஷமான நிகழ்ச்சி வரும்போதோ நீங்க சில்வர் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல அடகு வைக்கிறது கொடுத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா சில்வர் அப்படின்றது வெறும் இண்டஸ்ட்ரியல் மெட்டல் தான். ஸோ அதோட யூசேஜ் பொறுத்து அது ஏறவும் செய்யும், யூசேஜ் இல்லை அப்படின்னா அது இறங்கவும் செய்யும். நான் ஏன் யூசேஜ் இல்லாம போகும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போன் அறிமுகமானப்ப அதோட விலை பாத்தீங்கன்னா 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இருந்தது. ஆனா அந்த போன்ல வெறும் போன் மட்டும் தான் பேச முடியுமே தவிர வேற எந்த உபயோகமும் படுத்த முடியாது அந்த போனை. ஆனா 2.5 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா விற்பனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிற ஒரு புரட்சி வந்தது. ஆண்ட்ராய்டு மொபைல் வரும்போது அதோட பயன்பாடுகள் ரொம்ப அதிகமா தான் நமக்கு இருந்தது. ஆனாலும் நமக்கு விலை ரொம்ப மலிவா தான் கிடைச்சதே தவிர பயன்பாடு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு டிமாண்ட்னால நமக்கு விலை அதிகமாகவே கிடையாது. ஸோ ஏன் இப்படி அதிகமாகாம இருக்கு? இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல பாத்துட்டீங்கன்னா ராக்கெட்டையே திரும்பவும் ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனையே ரொம்ப சீப்பர் காஸ்ட்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு இவி வெஹிக்கிள் ஆகட்டும், இல்ல சோலார் பேனல்ஸ் ஆகட்டும், இதுக்கு சில்வருக்கு மாற்றா வேற ஏதாவது காஸ்ட் எஃபெக்டிவா ஏதாவது கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்ததுனால் உங்களுக்கு சில்வர் அப்படின்ற ஒண்ணு வேல்யூ இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சில்வர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் உள்ள ஒரு மெட்டல் தான். ஆனா கோல்டு அப்படிங்கிறது 1000 வருட பழமையான ஒரு எமோஷனல் கனெக்ட மக்களுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விஷயம். இதை ஏன் நான் இவ்வளவு ஆணித்தனமா சொல்றேன்னா, கோல்டு அப்படின்றது நம்ம வீட்டுல கஷ்டம் வர்றப்போ யூஸ் ஆகுற மெட்டல் மட்டும் கிடையாதுங்க. ஒரு நாடு எக்கனாமிக்கலா கஷ்டப்படுது அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்ட இருக்கிற கோல்டு ரிசர்வ் யூஸ் பண்ணி தான் திரும்பவும் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் கையாளுவாங்க. அதை நம்ம வேற வேற வீடியோஸ்ல பார்ப்போம்.
ஆனா எந்த ஒரு நாடுமே வந்துட்டு எக்கனாமிக்கல் கிரைசிஸ்ல இருக்கும்போது அவங்க நாட்டோட கரன்சி வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அப்படி கரன்சி வேல்யூ கம்மியாகும் போது அந்த நாட்டோட கரன்சியை கொடுத்து ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய நஷ்டங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான சமயத்துல தான் கோல்டு வேல்யூ வந்து ரொம்ப ஏறி இருக்கும். ஸோ இந்த கோல்டை வச்சு எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு யூஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த கோல்டோட பாண்டை உடைக்க முடியுமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உலகத்துல எல்லா பொருளாதாரமும் நல்லா இருக்கு, நாடெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல கோல்டு வந்து கொஞ்சம் மந்த நிலை தான் ஆகுமே தவிர விழுகாது. ஆனா திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பவுமே பொருளாதார மந்த நிலை அப்படின்றது ஒரு ரொட்டீன் தான், கட்டாயமா வராம இருக்காது. சோ அப்படி வரும்போது அந்த பொருளாதார மந்த நிலை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய நாடுகள் வந்து கோல்டு வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட டிமாண்ட் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஒரு 5 வருஷம் மந்தமா இருந்தாலும் கூட 6வது வருஷத்துல அந்த 5 வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸையும் சேர்த்து எடுத்துரும். அது மட்டும் இல்லாம கோல்டை வந்து நீங்க உலகத்துல எந்த மூலையில எங்க வேணாலும் விற்கலாம், அதுக்கான லிக்விடிட்டியும் ஜாஸ்தி, அதுக்கான பையர்ஸும் ஜாஸ்தி. ஆனா ஒரு சில்வரை வந்துட்டு அப்படி ஈஸியா மார்க்கெட்ல விற்க முடியாது. ஸோ அதுக்கான வந்துட்டு பையர்ஸ் கம்மியா தான் இருப்பாங்க என்னைக்குமே. ஸோ இல்லிக்விடா இருக்கும் நிறையா. ஸோ அதனால சில்வர்ஸ் வந்துட்டு விற்கிறது கஷ்டம். ஈவன் நீங்க வந்து ஒரு பேங்க்ல போயிட்டு நீங்க அடமானம் வச்சீங்கன்னா கூட சில்வர் எடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய பெரிய ஒரு அடகு நிறுவனத்துல போயிட்டு நீங்க அடமானம் வச்சீங்கனாலும் சில்வரை எடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கடைகள்ல வேணா சில்வரை வந்து அடமானத்துக்கு எடுத்துப்பாங்க. சோ இந்த சில்வருக்கான டிமாண்டுங்கிறது எப்ப வேணாலும் குறையலாம். ஆனா இந்த தங்கத்தோட டிமாண்ட் அப்படிங்கிறது என்னைக்குமே குறையாது. பிட்காயின் எப்படி கிராஷ் ஆகும்போது அதை விற்க முடியாம நிறைய பேர் வந்து அவங்களோட பணத்தை இழந்து செல்லர் இல்லாம விற்கும்போது செல்லர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர்ல வர்றதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா கோல்டுல அந்த மாதிரியான ஒரு நிலைமை வருமானு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிணைந்து இருக்கிறதுனால கோல்டோட வேல்யூவை யாராலையுமே சரிச்சிட முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. ஸோ நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் ரொம்ப உறுதியானதாகவும் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா கோல்டு பக்கம் போங்க. கோல்டு பக்கம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் 200% நான் அடிச்சு சொல்லுவேன். ஆனா சில்வர் பக்கம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு 70% தான் சில்வருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எப்ப விழுகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. விழுகும் போது சில்வர் வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டும்போது நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வந்துருச்சு, 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வந்துருச்சு, 3 லட்சம் 4 லட்சம் போகும்போது நான் அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சத்துக்கு வித்துட்டு வெளியே வந்துருவனே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வாங்குறதுக்கு அங்க ஆள் இருந்தாதான் உங்களால 3 லட்சத்துக்கு விற்க முடியும். ஒருவேளை வந்துட்டு சரியும் போது வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அப்போ வந்து அது திரும்பவும் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கடைசியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்து நிக்கிற நிலைமை கூட ஏற்படலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ வாயில உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தங்கத்துல முதலீடு பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான், சில்வர்ல முதலீடு பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ நீங்க வந்து நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இது என்னோட ஒப்பீனியன். உங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் வந்து அதை எப்படி நீ சொல்லலாம், அப்படியெல்லாம் நடக்காது, வாய்ப்பே இல்லை, சில்வருங்கிறது வந்துதான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஏஐ டெக்னாலஜி என்னென்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா நான் சொன்ன விஷயத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜி வளர வளர என்னைக்குமே விலை மலிவாதான் இருக்கே தவிர விலை அதிகமாகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம் ஐபோன்லாம் 1.5 லட்சத்துக்கு விற்குதே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆடம்பரமான டெக்னாலஜிங்கிறது வேற. அதுல வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு என்ன இருக்குன்றது அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா நீங்க ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க. ஒரு போன் வந்து முதல் கட்டத்துல அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த மாதிரியான ரேஞ்சுக்கெல்லாம் கூட அந்த செல்லுலார் போன் மாதிரி பெருசா இருக்கும், அது வித்துருக்காங்க. ஸோ அதுல எந்த டெக்னாலஜி இருந்தது உங்களுக்கு? ஒண்ணுமே கிடையாது அதுல. ஆனா அதை வந்து அந்த பிரைஸ் ரேஞ்சில் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வர்ற ஒரு 6,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காலத்து அந்த செல்லுலார் போனை விட அதிகமான ஒரு பயன்பாட்டுக்கு உள்ள கொண்டு வர முடியும். 1000 மடங்கு பவர்ஃபுல்லானது இப்ப இருக்கிற ஒரு 6,000 7,000 ரூபாய் கிடைக்கிற ஸ்மார்ட் போன். இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். ஸோ டெக்னாலஜிங்கிறது என்னைக்கு வேணாலும் நிச்சயமா மாறலாம். இதை பார்த்து சரியா இன்வெஸ்ட் பண்ணுங்க.
மேலும் நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை வந்துட்டு ட்ரெயினரோ கிடையாது. நான் எந்த ட்ரைனிங் கோர்ஸும் நான் நிச்சயமா எடுக்க போறதில்ல. இதுல நான் உறுதியா இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எடுக்க மாட்டேன், வேற எந்த ட்ரைனிங் கோர்ஸும் அதாவது பெய்டா எடுக்க மாட்டேன். நீங்க ஃப்ரீயா இதுல வந்து என்னோட கருத்துக்கள் மூலமா நீங்க யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர், அதாவது செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அவர் சொல்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சரின்னு பட்டது அப்படின்னா நீங்க பண்ணலாம் தாராளமா. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கோல்டு ஃபியூச்சரா இல்ல வந்து சில்வர் ஃபியூச்சரா அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இதுல கோல்டு பக்கம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம், சில்வர் பக்கம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத நான் வந்து பின் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் கமெண்ட்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடும்போது அது உங்களை வந்து சேரும். என்றும் உங்களுடன் நான் பிரவீன்.